செய்தியை பார்த்து வருகிறோம். காரைக்கால் தொகுதிக்கான பாஜக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காரைக்கால் தெற்கு பாஜக வேட்பாளராக தலைமை செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் போட்டியிட இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், விவரங்கள். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை 9 தொகுதியில் போட்டியிட்ட பாஜக இந்த முறை கூடுதலாக ஒரு தொகுதி பெற்று 10 தொகுதியில் போட்டியிடுகிறது. இதில் 9 தொகுதிக்கான வேட்பாளர்கள் நேற்று அறிவிக்கப்பட்டனர். இறுதியாக 10வது தொகுதிக்கான வேட்பாளர் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காரைக்கால் தெற்கு தொகுதியில் காரைக்கால் பகுதியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளரான அருள்முருகன் நியமிக்கப்பட்டார். இவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த உறுப்பினர் அவர் அந்த பகுதியில் மக்களுக்கு மிகவும் பரிசித்தமானவர். அவரது பெயரை தற்போது பாஜக தலைமை அறிவித்து இருக்கிறது. ஏற்கனவே 9 பேர் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து 10வதாக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முழு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி போல் என்ஆர் காங்கிரஸ் இன்னும் பாதி வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டியிருக்கிறது. அதிமுக 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு உப்பளத்தில் அதிமுக அன்பழகன் போட்டியிடுகிறார். மற்றொரு தொகுதி உருளையம்பட்டு என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கான தொகுதி வேட்பாளர் என்று அறிவிக்கப்படவில்லை. அதேபோல் லட்சிய ஜனநாயக கட்சியில் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதில் காமராஜ் தொகுதியில் கட்சியின் நிறுவனரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் போட்டியிடுகிறார். அதே போல இன்னொரு தொகுதி அவர்களுக்கு நெல்லித்தோப்பு ஒதுக்கப்பட்டது. அதற்கான வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தேசிய ஜனநாயக கட்சியில் இந்த முழுமையான கிட்டத்தட்ட அனைத்து வேட்பாளர்களும் இறுதி வடிவம் பெற்றுவிட்டார்கள். அறிவிப்பையும் பாஜக செய்துவிட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்னும் காங்கிரஸ் திமுக அதுக்கான உடன்பாடு ஏற்படாத பட்சத்தில் அங்கு இன்னும் குழப்பம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன்.